அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பீட 2023-2024 கல்வியாண்டு மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரைட் பாத் நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இவ்வேற்பாட்டை செய்வதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய ஃபேக்கல்டி போர்ட், ஸ்டூடெண்ட் யூனியன், பிரைட் பாத் கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் கலை கலாச்சார பீட 2023-24 கல்வியாண்டு மாணவர்களுக்கும் நன்றிகள். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான இஸ்லாம் செமினார் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் இப்போ சிலபஸ் கவர் பண்ணிக்கும், ஸ்கூல்ஸ்லையும் சரி டியூஷன் கிளாஸ்லையும் சரி எல்லா சிலபஸும் கவர் பண்ணிக்கும். நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, எங்களோட பேட்சால இந்த 2026 மாணவர்களுக்கு ஏதோ எங்களால எந்த ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த செமினார் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ரிவிஷன் நினைச்சுக்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலும். அவங்க சொல்லி தருவாங்க. கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஆன்சர் எழுதுற மெத்தட் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இஸ்லாம் செமினார்ல கலந்துக்கோங்க. இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த இஸ்லாம் செமினார் நடத்துறது எங்களோட பேட்சை சேர்ந்து MM இப்ராஹிம் சொல்ற பிரதர் தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இஸ்லாம் செமினாரை நடத்துவர். ஸோ தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் பாடத்துக்காக வேண்டி என்னோட செமினாரில் கலந்து கொண்டுள்ள எல்லா மாணவர்களுக்கும் முதற்கண் உண்மை இஸ்லாத்தின் உன்னத சலாத்தை ஏற்றி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட். அப்போ முதலாவது நான் எங்களோட பிரைட் பாத்தை பற்றியும் அதே மாதிரி எங்களோட டீமை பற்றியும் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்லிட்டு எங்களோட கிளாஸஸ் சொல்லுக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் இந்த பிரைட் பாத்ன்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். என்னோட சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில 2023-24 கலை கலாச்சார பீடத்துல கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாகிய எங்களால உங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு மாபெரும் செமினார் கருத்தரங்கு தொடர் தான் என்ன நீங்க இப்ப கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த செமினார் பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமான என்ன ஆன்சர் எப்படி எழுதுற சரியா. இப்ப இஸ்லாம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்லாம் பாடத்தை நீங்க எந்த அளவுக்கு என்ன ஃபைனலா என்ன செய்யற சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொள்ற அப்படியான சில நுணுக்கமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே மாதிரி எங்களோட இஸ்லாம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கீழால ஒரு பெரிய ஒரு டீம் ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. பிரைட் பாத் கமிட்டி இருக்கிறாங்க. பிரைட் பாத் கமிட்டி கீழால இஸ்லாம் பாடத்துக்குன்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் இருக்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரு கிட்ட எங்களுக்கு என்ன இஸ்லாம் பாடத்துக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மாறி மாறி அவங்களுக்கு என்ன செய்வாங்க கிளாஸ் எடுத்து கொண்டு போவாங்க. அப்ப உங்களோட நோட்ஸ் விஷயம்னு சொல்ற பிள்ளைகள் அது கொஞ்சம் இந்த ஃபைனலைஸ் பண்றது கொஞ்சம் தாமதமாக இருக்குது. அதனால கொஞ்சம் எங்களை மன்னிச்சுக்கோங்க. உங்களோட நோட்ஸை ஷேர் பண்றது கொஞ்சம் தாமதிச்சுட்டுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் முழுமையான நோட்ஸும் உங்களுக்கு இன்றைக்கு இந்த செமினார் முடிகிறதோட கிடைக்கப்பட்டுடும். ரைட். அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் A-level எக்ஸாம் என்று சொல்றது உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருந்து கொண்டு இருக்குது. இப்ப உதாரணமா சொல்றேன்னு சொன்னா ஒருவர் கல்வியில ஒரு முன்னுரிமை வழங்குற கல்வியில அவர் மேலோங்கினவராக கருதப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த A-level எக்ஸாம் தான். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த A-level எக்ஸாம் உடைய பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப அந்த அடிப்படையில நீங்க ஒரு 3 பாடத்தை எடுத்திருப்பீங்க. அதுக்காக வேண்டி டியூஷன் கிளாஸ் நிறைய போய்த்திருப்பாங்க. நிறைய சேர்மாட்ட போய் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல நிறைய சிலபஸ் முடிச்சிருப்பாங்க. சில ஸ்கூல்ஸ்ல முடிச்சும் இருக்காது. அது வேற கதை சரியா. அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க என்ன செய்வாங்க பார்த்து லேர்ன் பண்ணி இப்போ ஒரு என்ன ஃபைனல் எக்ஸாம என்ன கவர் பண்றதுக்கு ஃபைனல் எக்ஸாம ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு முழுமையான ஒரு அத்திவாரத்தோட நீங்க என்ன செய்வாங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு முதல் யூனிட்ல இருந்து மெதுவா என்னத்த உங்களுக்கு மெதுவா ஒவ்வொரு யூனிட்டையும் நாங்க சொல்லி தர மாட்டோம். நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபைனலிஸ்ட இன்னும் உங்களுக்கு நான் ஷுவர் பண்ணி வைப்போம். உதாரணமா இப்ப சும்மா சொல்லுவோம் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறன்னு சொன்னா அந்த சந்தேகங்களை இந்த செமினார் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் சரியா. அதே மாதிரி செகண்ட் யூனிட் ஒரு கவர்ன்னு சொல்லி உதாரணமாக அக்கீதால இருந்து பிரிந்த கூட்டத்தினர் இருக்கிறாங்க 4 கூட்டத்தினர். இவங்களுக்கு மத்தியில உங்களுக்கு சந்தேகம் கொண்டு வருகிறது என்ன ரைட் இதுல யாரு முன்னுரிமை வழங்க முதன்மையாக தோன்றின அக்கீதா பிரிவு இதுல நிறைய பிள்ளைகளுக்கு நான் சந்தேகம் வர.
அப்ப அத மாதிரியான சந்தேகங்கள் நாங்க இன்ஷால்லா தீர்த்து தருவோம். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்ன செய்யலாம், உங்களுக்கு முழு சுதந்திரம் இது எங்கள்கிட்ட இருந்து முழுமையான பிரயோசனத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். எப்படியாப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் சரி உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள். அதே மாதிரி உங்களுக்கு இஸ்லாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்லாம் பேப்பர் நிறைய என்ன நுணுக்கங்களை கையாளக்கூடிய ஒரு இஸ்லாம் பேப்பராக இருந்து கொண்டு இருக்குது. உதாரணமா சொல்றேன்னு சொன்னா, இப்ப பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மார்க் சிஸ்டம் இருக்குது. 2, 4, 6, 8, 10, 5ன்னு சொல்லி மார்க் சிஸ்டம் இருக்குது. அப்ப அந்த மார்க் சிஸ்டத்துக்கு மாறி நீங்க எழுதினாங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எம்சிக்யூ வரும். பார்ட் 1ல எம்சிக்யூ 50 வரும். அப்ப அந்த எம்சிக்யூ 50க்கும் நாங்க சில என்ன ஷோர்ட்டான மெத்தட்ஸ் சொல்லி தருவோம். உதாரணமா அந்த ஏபிசின்னு சொல்லி கீழே விடைகளை தந்து மேல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த விடைகளையும் போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய தேவையில்ல, மேல் இருக்கிற எல்லா விடையும் நீங்க வாசிக்க தேவைய அவசியம் இல்லை. அப்ப அதுக்கான வேண்டி சில ஷார்ட்டான மெத்தட் நாங்க என்ன செய்வோம், சொல்லி தருவோம். ஒட்டுமொத்தமா நாங்க சொல்றேன்னு சொன்னா நீங்க இதுவரைக்கும் பெய்த்து பார்க்காத அளவுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களை என்ன செய்வோம், நல்ல ஒரு லெவலுக்கு அவங்களை இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். சரியானே? அப்ப ஒத்தரே படிச்சு தரக்குள்ள அவங்களுக்கு சோம்பரம் வர்றது, அதே மாதிரி கனாட்டு வர்றது, என்ன போரிங் வர்றது. அப்ப எல்லா ஸ்லேங்லையும் நாங்க சொல்லணும் தானே. இப்போ ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருப்பாங்க. இப்ப பெட்டிக்லோ எடுத்துக்கொண்டா இந்த என்ன போரிங் சொல்லுவாங்க, என்ன கனாட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கெண்டியை பொறுத்த வரைக்கும் சோம்பரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன வேர்வலை பொறுத்த வரைக்கும் என்ன அலட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், எல்லா ஸ்லேங்கும் நீங்க படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் என்ன செய்யும் இந்த என்ன செமினார் அமையும். சரியான பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு என்ன சொன்னா ஃபைனல் பேப்பர் எப்படி வருமோ அதுக்கான ஒரு எதிர்பார்க்கை வினாக்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்க தொகுத்து இருக்கிறோம். அந்த எதிர்பார்க்கை வினாக்களும் என்ன செய்வோம், உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். இந்த என்ன குரூப்ல போடுவோம், ஷேர் பண்ணுவோம். அதன்படிதான் என்ன செய்யும், எங்களோட கிளாஸஸ் நடந்து கொண்டு போவோம். அப்ப இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், எங்களை கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளணும். அந்த ஃபைனலைஸ் பண்றது கொஞ்சம் தாமதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யும், ஸ்கிரீன்ல அவங்களுக்கு பேப்பர் வரும். அந்த பேப்பர் அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அந்த விடைகளை எப்படி எழுதுறேன்னு சொல்லியும் அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு படிச்சுன்னு தருவாங்க. சரியான பிள்ளைகள்? அப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் கிளியரா? இதுல என்னமாலும் சந்தேகங்கள் இருக்குதா? எங்களோட செமினாரை பத்தி என்னமாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா? அப்ப அவங்களுக்கு டைமிங் இது சரியா, அந்த டைமிங் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த செமினார் முடிய நான் செய்வேன், குரூப்ல கிளியர் பண்ணுவேன். சரியானே? டைமிங் இருக்குது. 4 மணி தான் எல்லா பாடத்துக்கும் உங்களுக்கு என்ன செய்யும், டைம் வரும். சரியா? 4 மணிக்கு தான் உங்களுக்கு எல்லா பாடத்துக்கும் நடந்து கொண்டு இஸ்லாம் பாடத்தும் 4 மணிக்கு தான் நடக்கும். சரியானே? அப்ப டேட்டுக்கு டைமிங்கு நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ரைட். இது வரைக்கும் என்னமாலும் உங்களுக்கு டவுட் செய்யுதா? நாங்க செமினாரோட போமா? ஓகே. ரைட். ஓகே. ரைட். அப்ப எங்களோட செமினாரை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட இஸ்லாம் பாட கமிட்டியில இருந்து ஒரு எங்களோட சகோதரி சனா அவங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அவங்களுக்கு இந்த அவகாசத்தை கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சனா, உங்களுக்கு தொடர. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரைட் பாத் கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் எதிர்வரும் உயர்தர பயிற்சியை சிறப்பான முறையில் அமைய எமது தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எமது வினாத்தாளினுள் உள்ளே அழைத்து செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் எமது வினாத்தாளானது 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று பகுதி 1 இதில் பகுதி 1 50 வினாக்களை கொண்டுள்ளது. இந்த 50 வினாக்களுக்கும் ஒரு புள்ளி வீதம், ஒரு வினாக்களுக்கு ஒரு புள்ளி வீதம், 50 வினாக்களுக்கும் 50 புள்ளிகள் தரப்படும். பகுதி 2 மொத்தமாக 7 கட்டுரை வினாக்களை கொண்டது. அதில் தெரிவு ரீதியாக 5 வினாக்களுக்கு மாத்திரம் நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஒரு வினாக்களுக்கு 10 புள்ளிகள் வீதம், 5 வினாக்களுக்கும் 50 புள்ளிகள் வழங்கப்படும். எனவே மொத்தமாக இஸ்லாம் வினாத்தாளானது 100 புள்ளிகள் கொண்டதாக அமைய பெறும். விளங்குதா பிள்ளைகள்?
ஓ ஓ மிஸ். ஓகே. ஸோ என்னையும் உங்களுக்கு வந்து பேப்பர் ரீதியில் வினாத்தாள் ரீதியில் ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து என்னையும் சரி டவுட்கள் இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து அந்த டவுட்களை வந்து கிளியர் பண்ணலாம். அந்த அடிப்படையில் நம்ம கேள்விகளுக்கு போகலாம். இப்போ வந்து முதலாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கேள்வி பகுதி 1ல் இருந்து 3 கேள்விகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3 கேள்விகள்ல இருந்து 2 கேள்விகள் மாத்திரம் நீங்கள் தெரிவு செய்து இதற்கு விடையளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களோட முதலாவது கேள்வியான ஒரு கேள்வியில் 4 கேள்விகள் வந்து காணப்படும். 2, 4, 6, 8 என்ற ரீதியில் மொத்தமாக 20 புள்ளிகள் வழங்கப்படும். முதலாவது கேள்வி எப்போதும் மொழி ரீதியான அர்த்தப்படுத்தல் வரைவிலக்கணங்கள் மேற்கொள்ற மாதிரி கேள்விகள் வந்து எதிர்பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை வரைவிலக்கணம் செய்க. முதலாவது கேள்வி. ஓகே. இந்த கேள்விக்கு நாம முதல்ல ஒரு விடையொன்றை அளிப்பதற்கு இஸ்லாம் என்ற சொல்லுக்கான மொழிக்கருத்து வழங்கப்பட வேண்டும். அதை தவிர்த்து இஸ்லாமிய பரிபாஷையும் கொடுக்கப்பட வேண்டும். எனவே மாணவர்கள் வந்து இந்த கேள்விக்கு சரியாக விடையளிப்பதன் மூலம் மாத்திரமே 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது இஸ்லாமிய பரிபாஷை கொடுக்கப்படணும். அதே மாதிரி மொழி ரீதியான அர்த்தப்படுத்தலும் கொடுக்கப்பட வேண்டும். 1 புள்ளிகள் மொழி ரீதியான விளக்கத்திற்கும் இன்னும் 1 புள்ளிகள் இஸ்லாமிய பரிபாஷைக்கும் வழங்கப்படும். மொத்தமாக 2 புள்ளிகள் கிடைக்கும். அப்ப எனவே இங்கு மொழி ரீதியான அர்த்தப்படுத்தல் பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாம் என்ற சொல் சில்ம் அப்படிங்கிற ஒரு அரபு சொல்லில் இருந்துதான் தோற்றம் பெற்றுச்சு. அப்ப எனவே இந்த சில்ம் அப்படிங்கிற இஸ்லாம் என்ற சொல்லிற்கு நம் மொழி ரீதியான விளக்கங்களை பார்த்தோம்னு சொன்னா சாந்தி, சமாதானம், பரிசுத்தம், பணிவு, பாதுகாப்பு போன்ற மொழி கருத்துக்களை இதற்கு வழங்கலாம். எனவே இதை நாம் இஸ்லாமிய பரிபாஷையில் சற்று நோக்கும்போது நபி முகமது அவர்கள் கொண்டு வந்த அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வாழ்க்கை வழிமுறை இஸ்லாம் என அழைக்கப்படும். இவ்வாறு இரு கண்ணோட்டங்களில் இதற்கு விடையளிப்பதனால் மாத்திரமே 2 புள்ளிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ 2 புள்ளிகளுக்கு நாம் விடையளிக்கும் போது மொழி ரீதியான கருத்தும் இஸ்லாமிய பரிபாஷையும் கொடுக்கப்படுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விளக்கம். அப்ப எனவே இங்கு நாம் மொழி ரீதியாக ஒரு விடயத்தை நாம் வந்து கொடுக்கும்போது நிறைய மாணவர்கள் வந்து ஒன்றோடு இணைச்சி வந்து கொடுப்பீங்க. இப்ப சாந்தி, பரிசுத்தம், பணிவு, பாதுகாப்புன்னு சொல்லி அப்படி அல்லாமல் சாந்தி, பரிசுத்தம், பணிவு, பாதுகாப்புன்னு சொல்லி கீழே வந்து கொடுக்கறது ஒவ்வொரு லைனுக்கு கொடுக்கறது வந்து உங்களோட அந்த ஆன்சரை இன்னும் வந்து சரியான ஒரு மெத்தடுக்கு கொண்டு போகும். அப்ப எனவே அந்த 2வது கேள்வியில வந்து ஒரு சரியான ஒரு மெத்தட்டை நீங்க பின்பற்றி கொள்ளணும். அப்ப இப்படியான ஒரு மெத்தட் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தா இல்லை இப்படியான மெத்தட்ல ஏதாவது ஒரு விளக்கம் உங்களுக்கு போதாதுன்னு சொன்னா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். டீச்சர் பாயிண்ட்ஸ்ல கொடுத்தா மார்க்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றதானே? ஓ ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து மொழி ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு நேர வந்து சாந்தி, கீழே வந்து பரிசுத்தம், பணிவு, பாதுகாப்பு, சமாதானம் அப்படின்னு சொல்லி 1 வேர்ட்ல வந்து கொடுக்கறது உங்களோட அந்த ஒரு புள்ளியை வந்து நல்ல முறையில வந்து பெற்றுத்தரும். அதே மாதிரிக்கு அடுத்த உங்களோட ஸ்டார்டிங் இஸ்லாமிய பரிபாஷை. இந்த இடத்துல நீங்க வந்து நபி முகமது அவர்கள் கொண்டு வந்த அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வாழ்க்கை வழிமுறை இஸ்லாம் என அழைக்கப்படும். இந்த மாதிரி உங்களோட 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி அமைய பெற்றிருந்தா 2 மார்க்ஸும் உங்களுக்கு வந்து சரியான மெத்தட்ல வந்து சேரும்.
கிளியரா பிள்ளைகள்? ஓ மிஸ். ஓ டீச்சர். ஓகே. அப்ப எனவே எல்லா நபிமார்களையும் பார்த்தோம் சொன்னா இஸ்லாத்தை தான் வந்து போதிச்சாங்க. குறிப்பா மூசா அலை, அதே மாதிரி தாவூத் அலை, ஈசா அலை, இவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு வேதத்தை கொண்டு இஸ்லாம் மதத்தை தான் நம்மளுக்கு போதிச்சாங்க. இதுலயும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நம்மட இஸ்லாம் மார்க்கம் வந்து பூரணத்துவப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அப்ப எனவே இறுதியா வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால தான் இஸ்லாம் மதம் வந்து ஒரு பூரணத்துவமான மதமாகவும் இறுதியான ஒரு வேதமாகவும் கொல்லப்படுறதுக்கு இவங்களோட ஃபுர்கான் அப்படிங்கிற ஒரு வேதம் மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு அப்படிங்கிறத இவர்த்த நாம வந்து பார்த்து கொள்ளணும். அப்ப எனவே இங்க வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற 2 மார்க்ஸுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர் மொழி ரீதியான விளக்கமும் இஸ்லாமிய பரிபாஷையும் சரியான ஒரு மெத்தட்ல நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட 2 புள்ளிகளும் வந்து சரியான படி வந்து உங்களுக்கு வந்து சேரும். சரிதானே? ஓகே. அதே மாதிரி உங்களோட 2வது கேள்வி, இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிட்டு 2 சுருக்கமாக விளக்க. ஓகே. இஸ்லாத்தின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கக்குள்ள எல்லா மதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்கும். இந்த சிறப்பம்சங்களை தாண்டி இஸ்லாம் மதத்துக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் ஒன்று காணப்படும். இந்த சிறப்பம்சங்களால தான் இஸ்லாம் ஏனைய மதங்கள்ல இருந்து மிகவும் ஒரு வேறுபாட்டு ஒரு மதமாக வந்து அழைக்கப்படுது. அந்த அடிப்படையில ஏனைய மதங்களுக்கு இல்லாத இஸ்லாம் மதத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் பல காணப்படுது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க 4 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்விக்கு ஒரு அறிமுகம் முடிவுரைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. சரிதானே? நீங்க வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி அந்த பாயிண்ட்களை மட்டும் நீங்க கொடுக்கறது வந்து ஒரு சரியான ஒரு மெத்தட்டா இருக்கும். 4 மார்க்ஸுக்கு நீங்க வந்து அறிமுகம் வந்து கொடுக்கறது வந்து இங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. சரிதானே? அப்போ உங்களுக்கு வந்து இஸ்லாத்திர சிறப்பம்சம் 4 கேட்டிருக்கி. அப்படின்னு இஸ்லாம் வந்து பல சிறப்பம்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடிப்படை நான் பார்த்தோம்னு சொன்னா ஒன்று வந்து இஸ்லாத்தினுடைய உருவாக்கம், அதே மாதிரி 2வது ரப்பானியத் இன்சானியத் தன்மை கொண்ட மார்க்கம், அதே மாதிரிக்கு அடிப்படை மூலாதாரம் கொண்ட மார்க்கம், முரண்பாடுகளற்ற மார்க்கம், திரிபுகளற்ற மார்க்கம், தனி மனிதன் சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மார்க்கம், நிகழும் நிகழா தன்மை கொண்ட மார்க்கம், வசத்தியா அதாவது நடுநிலைமை தன்மை கொண்ட மார்க்கம், சுமூலியத் பூரணத்துவ தன்மை கொண்ட மார்க்கம், தனி மனிதனை முதன்மைப்படுத்தும் மார்க்கம், அல்லாஹ்வின் வழிகாட்டல் கொண்ட மார்க்கம் என பல சிறப்பம்சங்களை நாம் இஸ்லாமிய மார்க்கங்களுக்கு வழங்கலாம். இருந்தாலும் இவ்வாறான பல சிறப்பம்சங்களை இந்த இஸ்லாம் மார்க்கம் கொண்டிருந்தாலும் இங்கு நம்மளோட கேள்விக்கு ஏற்ற மாதிரி 2 நாம் சுருக்கமாக விளக்குவது பொருத்தமாக இருக்கு. அப்ப எனவே இவ்வாறு தரப்பட்ட பல சிறப்பம்சங்கள்ல இருந்து 2 சிறப்பம்சங்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால், ஒன்று இஸ்லாம் மார்க்கமானது நடுநிலை தன்மை கொண்ட மார்க்கம். அதாவது இஸ்லாமானது ஒரு மனித வாழ்க்கையில் தீவிரத்தன்மை கொண்டோ அல்லது ஒரு துறவு வாழ்க்கையை கொண்டோ வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கை முறையை இஸ்லாம் வந்து பயிற்றுவிக்கல. அப்ப ஒரு இஸ்லாம் மதம் வந்து ஒரு சமநிலை தன்மையான ஒரு வசதியா தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றதுக்கு பயிற்றுவிக்குது. அந்த அடிப்படையில இஸ்லாமானது ஒரு சம்பவம் நபி அவங்க சொன்னாங்க, நான் வந்து தொடர்ந்தும் நோன்பு நோற்று கொண்டிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் வந்து தொடர்ந்தும் நோன்பு நோட்பதாகவும் இரவு முழுவதும் நின்று வணங்குறதாகவும் திருமணம் முடிக்காமல் வாழ்க்கைய வாழ்றதாகவும் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்ட ஒரு தீவிரமான நிலைக்கு நபி அவங்க ஒரு பதில் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது இஸ்லாம் மார்க்கம் வந்து இவ்வாறான தீவிர தன்மையை வந்து சொல்லி காட்டல, எல்லாத்திலையும் சமநிலை தன்மையோட நோக்குமாறுதான் கட்டுப்படுத்திருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நபி அவங்க கூறினாங்க, நான் தொடர்ந்து நோன்பு நோட்கிறேன், சில நேரங்கள்ல நோன்பு நோட்காமலும் விட்டிருக்கிறேன், இரவில் நின்று வணங்குகின்றேன், சில நேரங்கள்ல நின்று வணங்காமலும் இருந்திருக்கின்றேன், திருமணமும் முடித்திருக்கின்றேன். அப்ப எனவே இது விளக்குற ஒரே ஒரு விஷயம், இஸ்லாம் மார்க்கம் வந்து
ஒரு தீவிரத்தன்மைக்கு இட்டு செல்லாம ஒரு சமநிலைத்தன்மையோட மனித வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வந்து விரும்புது. அப்ப எல்லா மார்க்கங்களுக்கும் இவ்வாறான சிறப்பம்சங்கள் காணப்படுவது இல்லை. அப்ப எனவே இஸ்லாம் மாத்திரம்தான் இவ்வாறான சிறப்பம்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப எனவே இவ்வாறு ஒரு விளக்கத்தை நாம் இதுக்கு வந்து முன் வச்சு கொள்ளலாம். கிளியரா பிள்ளைகள்? ஓ டீச்சர். ஓகே, அதே மாதிரிக்கு உங்களோட ரெண்டாவது ஆன்சர். இப்ப இஸ்லாம் வந்து ஏனைய மதங்களை விட சிறப்பம்சமா இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம், இஸ்லாம் வந்து ஒரு திரிபுகளற்ற மார்க்கம். அதாவது ஏனைய மார்க்கங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஏனைய மதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு இந்த பௌத்தம், சமணம், கிறிஸ்தவம், இந்து இப்படியான மதங்கள்ல வந்து நிறைய திரிபுகள் அதே மாதிரிக்கு இடைச்செருக்கள் எல்லாம் காணப்படும். ஆனா இஸ்லாம் மார்க்கமானது காலாகாலமாக எவ்வித மாற்றங்களுக்கும் திரிவுகளுக்கும் மேற்பாடாம அது இன்று வரைக்கும் இறைவனால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அப்ப எனவே இதை வந்து ஒரு அல்குரான் ஹதீஸும் விளக்குது. நாங்களே அல்குரானை இறக்கினோம், நாங்களே அதனை பாதுகாப்போம். அப்ப எனவே எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போதும் மறுமை வரைக்கும் இந்த மார்க்கமானது எந்த விதமான திரிவுகளுக்கும் எந்த விதமான இடைச்செருக்கல்களுக்கும் உள்ளாகாதவாறு இறைவனால பாதுகாக்கப்பட்டுகின்ற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம் ஆகும். அப்ப எனவே இதுக்கு ஒரு சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்த மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் அலி அவங்களோட காலத்துல இந்த யமாமா யுத்தம் அப்படிங்கிற ஒரு போர் ஒன்று இடம்பெற்றுச்சு. இன்னொரு போர்ல அல் குர்ஆனை மரணம் செஞ்ச பல ஹாஃபில்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப எனவே இதன் பின்னர் வந்து அல் குர்ஆன் வந்து மறைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல உமர் அலி அவங்க வந்து அல் குர்ஆனை நம்ம ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அலி அவங்களுக்கு ஒரு ஆலோசனையோட கொடுத்தாங்க. அப்ப எனவே அபூபக்கர் அலி அவங்க அந்த ஆலோசனைகளோட அல் குர்ஆனை ஒன்று திரட்டினாங்க. இருந்தாலும் இந்த உஸ்மான் அலி அவங்களோட காலத்துல இஸ்லாமிய கிலாஃபத் மேலும் விரிவடைந்துச்சு. இஸ்லாத்தை பின்பற்ற மக்கள் அதிகமான மக்களா வந்து இருந்தாங்க. குறிப்பா இந்த இஸ்லாமானது மக்கா மதினாக்குள்ள மாத்திரம் இருந்தது. இந்த கூஃபா, பசரா அதே மாதிரி இப்படியான நிறைய நாடுகளுக்கு வந்து பரப்பப்பட்டுச்சு. இதால முஸ்லிம் மக்கள் வந்து அல் குர்ஆன ஓதுற முறைகள்ல சர்ச்சைப்பட்டு கொள்றாங்க. எனவே இதர ஆபத்தை உணர்ந்த உஸ்மான் அலி அவங்க சைத் பின் தாபித் அலி அவங்களோட தலைமையில மீண்டும் ஒரு குழு ஒன்றை நியமிச்சு ஹப்சார் அலி அவரிடம் இருந்த பிரதிகளை எடுத்து அல் குர்ஆனை மீண்டும் ஒரு புதிய ஒரு ஓதல் மூலம் ஒன்று திரட்டினாங்க. அப்ப எனவே இந்த ஒரு அல் குர்ஆன் ஒன்று திரட்டல் ஏற்படுத்தப்பட்டமைக்கான காரணம் ஒரு ஓதல் வழி மூலம் முஸ்லிம் மக்கள் பல திரிபுகளை அல் குர்ஆன்ல கொண்டு வரக்கூடாது என்பதற்காக மாத்திரமே ஆகும். எனவே இவ்வாறான இந்த சம்பவம் அல் குர்ஆன்ல ஏதேனும் திரிபுகள் அதே மாதிரி இடைச்செருக்கள் வராமல் பாதுகாப்பதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப எனவே இன்று வரைக்கும் அல் குர்ஆன்ல நிறைய வந்து மாற்றங்கள் இஸ்லாத்துல எதிரானவர்களால முன்வைக்கப்பட்டாலும் இன்றைக்கு எந்த விதமான ஒரு மாற்றத்துக்கும் அல் குர்ஆன் வந்து உட்படுத்தி கொள்ளல். அப்ப எனவே இதற்கு ஒரே ஒரு காரணம், இஸ்லாம் மார்க்கம் வந்து இறைவனால இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு உண்மையாகும். அப்ப எனவே இது மறுமை வரைக்கும் எந்த ஒரு திரிவுகளுக்கும் உட்படாமல் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது இஸ்லாத்துல இன்னொரு பாரிய ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுது. அப்ப எனவே இவ்வாறான இந்த இரண்டு விஷயங்களை நம்ம சுருக்கமாக உங்களோட புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் கொடுக்கப்படுறது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அப்ப எனவே 4 புள்ளிகளுக்கு இங்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம் ஒரு சிறிய ஒரு விளக்கமாக மாத்திரம்தான் காணப்படும். எனவே ஒரு 4 நிமிடம் அல்லது 5 நிமிடங்களுக்குள் எழுதுற மாதிரி உங்களோட ஆன்சர்களை வந்து நீங்க எழுதி கொள்ளணும். அப்ப எனவே இப்படி வந்து ஒரு 4 சிறப்பம்சங்களை கேட்டா 4 சிறப்பம்சங்களை நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு விளக்க சென்ன அந்த 2 விளக்கத்தை நீங்க சுருக்கமா கொடுக்கறது உங்களோட 4 மார்க்ஸுக்கு பொருத்தமான ஒரு
ஆன்சரா வந்து இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? இந்த கேள்விகள்ல என்ன உங்களுக்கு குழப்பங்கள், எழுதுற மெத்தட்ல என்ன சரி உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். மிஸ், சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை வந்து இப்ப ஒன்று கொடுக்கோம். ரப்பானியாண்டு கொடுத்தா அதுக்கு விலக்கி போட்டு அல் குர்ஆன் வசனம் இல்லாட்டி ஹதீஸ் ஆதாரம் கொடுக்கணுமோ? இல்ல, அப்படி உங்களுக்கு கேள்வியில மென்ஷன் பண்ணி வந்தா அப்படி நீங்க வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு கேள்வியில வந்து இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிட்டு 2 அல் குர்ஆன் அல்லது சுன்னாவின் ஆதாரங்களை கொண்டு விளக்குக. அப்படியான கேள்விகள் உங்களுக்கு வார இடத்துல நீங்க வந்து அல் குர்ஆன் வசனத்தையோ அல்லது ஹதீஸ் வசனத்தையோ கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து இந்த சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற வார இடத்துல ஒரு வசனம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. நம்ம ஏனைய கேள்விகளை பார்த்தோம்னு சொன்னா இப்ப பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு, அந்த கேள்விகள் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஹதீஸ் ஆதாரங்களோட நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோட தான் இருக்கும். அப்படியான கேள்விகள் உங்களுக்கு வந்து ஹதீஸ் ஆதாரத்தோட கேட்டு வரலாம். எல்லா கேள்விகளும் வராது. ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கு அப்படின்ற மாதிரி வரும். அப்ப நீங்க எடுத்துக்கொள்ற ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு தந்திருக்கிற மார்க்ஸ், அதே மாதிரி அங்க நீங்க எழுத போற அந்த பாயிண்ட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுருக்கமான மெத்தட்ல உங்களோட ஆன்சர்களை நீங்க எழுதி கொள்ளணும். இப்ப 4 மார்க்ஸ் எத்தனை வரைக்குள்ள அமையணும்? 4 மார்க்ஸுக்கு வந்து நீங்க குறிப்பிடுவீங்க ஒரு நாளை, பிறகு வந்து குறிப்பிட்டதுல இருந்து ஒன்றை நீங்க எழுதிட்டு எப்படியும் வந்து அதுக்கு ஒரு நீங்க 7-8 வரைக்குள்ள விளக்குறது வந்து மிச்சம் நல்ல. குறைஞ்சது ஒரு 6-7, அப்படி இல்லையா ஒரு 8 வரைக்குள்ள நீங்க ஸ்டாப் பண்றது நல்ல. அதே மாதிரி உங்களோட அடுத்த பாயிண்ட் வந்து அமையணும். மற்ற விஷயம் வந்து ஒரு பாயிண்ட் நீங்க 8 வரியில வந்து விளக்கிட்டு அடுத்த பாயிண்ட வந்து ஒரு 3 வரியிலையோ அல்லது 4 வரியிலையோ விளக்குறது, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து பொருத்தமா அமையாது. ரெண்டையும் நீங்க சரி பாதியா வந்து விளக்கி கொள்ளணும். அப்பதான் உங்களோட முழுமையான அந்த மார்க்ஸை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரியா பிள்ளை? ஓகே. அப்ப அந்த விஷயத்தை நீங்க வந்து கொஞ்சம் சரியா வந்து பேணி கொள்ளணும். ஓகே. அப்ப அதே மாதிரிதான் உங்களோட அடுத்த ஒரு கேள்வி, 6 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி, பகுத்தறிவு படைப்புகள் என்பன சார்ந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கைகளை விளக்கு. ஓகே. இப்படியான ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து வரும்போது இங்க வந்து 2 கேள்விகள் வந்து இருக்கு. ஒன்று பகுத்தறிவு சார்ந்த ரீதியில அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை விளக்குறது, 2வது படைப்புகள் ரீதியில அல்லாஹ் சார்ந்த விடயங்களை நம்ம விளக்கி கொள்றது. அப்ப இது வந்து உங்களுக்கு தௌஹீத் கோட்பாட்டை விளக்குற மாதிரி வந்துருக்கு. எனவே இங்க நீங்க பாக்குற ஒரு விஷயம் 6 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. அப்ப ஒரு கேள்வியை நீங்க 3 மார்க்ஸுக்கும், இன்னொரு கேள்வி 6 மார்க்ஸுக்கு நீங்க வந்து எடுத்துக்கொள்ளணும். அப்ப 3 மார்க்ஸுக்கு தான் உங்களோட பகுத்தறிவு ரீதியான விளக்கம் வந்து அமையணும். அதே மாதிரி படைப்புகள் சார்ந்த விடயம் உங்களோட அடுத்த ஒரு 3 மார்க்ஸுக்கு வரணும். அப்ப 2 உங்களுக்கு 6 மார்க்ஸுக்கு அங்க வந்து ஜாயின் ஆகும். எனவே என்றால் என்னன்னு கேட்டா கட்டாயம் மொழி கருத்து பரிபாஷை கருத்து கொடுக்கணுமா? கட்டாயம். உங்களுக்கு வந்து முதலாவது பகுதி 1ல வந்து எப்போதுமே வந்து 2 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். சரிதானே? உங்களுக்கு பகுதி 1ல மொத்தமா வந்து 3 கேள்விகள் வந்து தரப்படும். அந்த 3 கேள்வியிலையும் உங்களுக்கு வந்து முதலாவது கேள்வி, அதாவது இந்த 2 புள்ளிக்கான கேள்விகள் எப்பவுமே உங்களுக்கு வந்து இஸ்லாமிய பரிபாஷை, அதே மாதிரி மொழிக்கருத்து நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும். என்றால் என்ன அப்படியான கேள்விகள் சில இடங்கள்ல. சரி, நீங்க அப்படி ஒரமா நீங்க வந்து திங்க் பண்ண தேவையில்ல. சில இடங்கள்ல உங்களுக்கு மொழி கருத்துகள் கொடுக்க இயலா அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து இஸ்லாமிய பரிபாஷையை கொடுக்கலாம். ஆனா மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த 2 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வியில
மொழிக்கருத்து இஸ்லாமிய பரிபாஷை இருக்கிற ஒரு கேள்வியத்தை உங்களுக்கு போடுவாங்க. நுபுவத்துக்கெல்லாம் மொழி கருத்து இருக்குதா மிஸ்? நுபுவத் அப்படிங்கக்குள்ள நபித்துவத்தை குறிக்கும். ஆமாம், நுபுவத் என்ற சொல் நபித்துவத்தை குறிக்கும். அந்த அடிப்படையில அதை நீங்க கொஞ்சம் இஸ்லாமிய பரிபாஷை கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல மொழிக்கருத்து அதிகமா செல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்க மொழிக்கருத்து அழகா கொடுக்கலாம். அதே மாதிரி மொழிக்கருத்து உங்களுக்கு இல்லாத இடங்கள் குறைஞ்ச அளவு தரவங்களும் 2 மார்க்ஸுக்கு வரும். அப்படி வந்தாலும் அந்த கேள்வியை நீங்க பேஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் எப்படியும் வரும். ஏன்னு சொன்னா 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மாறி வந்துக்கு. இப்ப அதுல கேள்வி மொழிக்கருத்தையோ இஸ்லாமிய பரிபாஷையோ கேட்காம 1 வேர்ட்ல நீங்க ஆன்சர் அளிக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படியான கேள்விகளும் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே, அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த ஆன்சர் அவரத கொடுக்கணும். அப்ப எப்படியும் உங்களுக்கு வரைவிலக்கணம் வாரது ஒரு சுவரான ஒரு கேள்வி வரும். அப்படி வரைவிலக்கணம் வார இடத்த கட்டாயம் நீங்க மொழி ரீதியான கருத்து அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மொழி கருத்தை கொடுக்கணும். கீழே இஸ்லாமிய பரிபாஷைன்னு எழுதிட்டு இஸ்லாமிய பரிபாஷை நீங்க அழகா கொடுக்கணும். அப்ப மொழி கருத்துக்கு 1 புள்ளி, இஸ்லாமிய பரிபாஷைக்கு 1 புள்ளி, மொத்தமா உங்களுக்கு 2 புள்ளிகள் அங்க கொடுப்பாங்க. வேற உங்களோட 6 மார்க்ஸுடைய கேள்வி போறதுக்கு முந்தி பிள்ளைகள் 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி, 4 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் எப்படி நீங்க எழுதுற அப்படிங்கிற டவுட்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். மிஸ், சொல்லுங்க. இந்த 4 மார்க்ஸ்க்குரிய கொஸ்டினுக்கு வந்துட்டு மொழிக்கருத்தும் பரிபாஷை கருத்தும் கொடுத்துட்டு தானே இந்த எழுதணும் விடைகள்? 4 மார்க்ஸுக்குரிய கேள்வியா? ஓ இல்ல, அப்படி நீங்க 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி உங்களுக்கு எப்பவுமே ஒன்று 4 பாயிண்ட் உங்களுக்கு குறிப்பிட மாதிரியும் வரும். சரிதானே? ஒரு சில பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு விளக்குற மாதிரியும் வரும், குறிப்பிடுற மாதிரியும் வரும். குறிப்பிடுற இடங்கள்ல நீங்க 4 பாயிண்ட குறிப்பிட்டாலே உங்களுக்கு 4 மார்க்ஸ் வந்துடும். 1 பாயிண்ட குறிப்பிட்டீங்கன்னா 1 மார்க்ஸ், 2 பாயிண்ட குறிப்பிட்டீங்கன்னா 2 மார்க்ஸ், 3க்கு 3 மார்க்ஸ், 4க்கு 4 மார்க்ஸ். அப்ப அந்த கேள்வி வார மெத்தட் நீங்க பார்க்கணும். 4 பாயிண்ட குறிப்பிட சொன்னா, இப்ப எக்ஸாம்பிள் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4ஐ குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி வந்தா நீங்க விளக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க குறிப்பிட்டதோட மாத்திரம் உங்களோட கேள்வி முடிஞ்சு. இதுவே உங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்கிற கேள்வி இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4னை குறிப்பிட்டு, அப்ப நீங்க இங்க திரும்ப இஸ்லாத்துக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கறது அல்லது மீண்டும் இஸ்லாம் என்றால் என்னன்னு கொடுக்கறது ஆன்சர் உங்களுக்கு கேள்விக்கு பொருத்தமா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மார்க்ஸும் உங்களுக்கான நேரமும் உங்களோட கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? இப்ப இந்த இடத்துல நீங்க இஸ்லாத்தின் சிறப்பு அம்சங்கள் 4 குறிப்பிட்டு அந்த 4ல இருந்து நீங்க 2 மாத்திரம் சுருக்கமாக விளக்குற. சரி, அங்க உங்களுக்கு சுருக்கமா விளக்க சொல்லி தந்திருந்தா ஒரு 6, 7 வரைக்குள்ள உங்களோட ஆன்சர் விளக்கி இருக்கிறது பொருத்தமா இருக்கும் உங்களோட மார்க்ஸுக்கு. நீங்க இன்னும் மிச்சம் அதுக்கு அறிமுகம், மொழி கருத்துக்கள் எழுதி அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது உங்களோட பிறகு வர அடுத்த கேள்விகளை நீங்க செய்யலாம் போகும். அப்ப உங்களுக்கு டோட்டல் உங்களோட இந்த ஒரு கேள்வி செய்யறதுக்கு மொத்தம் உங்களுக்கு 32 நிமிடம் மாத்திரம் தான் தரப்படும். சரிதானே? நீங்க 2, 4, 6, 8 இந்த புள்ளிகளுக்கு உங்களோட விடைகளை நீங்க எழுதுறதுக்கான மொத்த நேரம் 32 நிமிடம். அப்ப அதுக்குள்ளதான் நீங்க உங்களோட ஆன்சர்களை எழுதி கொள்ளணும். விளங்குனவில்லை? ஓ டீச்சர். ஓகே, அப்ப இந்த இடத்துல நீங்க 4 மார்க்ஸுக்கு ஒரு கேள்விக்கு
அறிமுகம் நீங்க கொடுக்கறது வந்து கட்டாயம் இல்லை. அப்படி எந்த ஒரு நிபந்தனையும் உங்களுக்கு இல்லை. சரியா? அதாவது நீங்க எங்க அந்த ஆன்சரை கேட்காங்களோ குறிப்பிடுக அப்படின்னு சொன்னா நீங்க குறிப்பிட்டதோட அந்த கேள்வி முடிஞ்சு. குறிப்பிட்டு விளக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா குறிப்பிடுறது 4 பாயிண்ட குறிப்பிட சொல்றாங்களா, குறிப்பிட்டுட்டு அதுல இருந்து 2 சுருக்கமா விளக்குச்சுன்னா 2ஐயும் உங்களோட டைமுக்கு ஏத்த மாதிரி நீங்க சுருக்கமா விளக்கிறதோட உங்களோட கேள்வி வந்து முடியுது. சரிதானே? ஆம். இப்ப இறைவனால் அறியப்பட்டதுன்னு கொடுத்துட்டு சைடுக்கு அந்த ரப்பானி கட்டாயம் கொடுக்கணுமா? ஒரு ஓ கட்டாயம் உங்களுடைய சிறப்பம்சங்களுக்கு நீங்க அரபு பதம் கொடுத்துதான் போகணும் அப்படின்னு இல்லை. அப்படி ஒரு நிபந்தனை இல்லை. ஓகே. உங்களால ஏலம் அப்படின்னு சொன்னா வசதியா அப்படின்னு நீங்க கொடுத்து சைட்ல நடுநிலைத்தன்மை கொடுக்கலாம். அப்படி இல்லையா நீங்க நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம் அப்படின்னு கொண்டு கொடுக்கறதும் பெட்டர் தான். அதுவும் பிரச்சனை இல்லை. இதுதானே பிள்ளைகள்? இப்படி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அப்படி 4 மார்க்ஸுக்கு அறிமுகம் கொடுக்குற மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி சிறப்பம்சம் கேட்டு வரக்குள்ள கட்டாயம் அரபு பதம் கொடுக்கறது, அப்படியான ஒரு வழிகாட்டுல தந்திருக்காங்களா உங்களுக்கு? ஓ டீச்சர். ஓகே. அப்ப இப்ராஹிம் மௌலவி. ஓ சொல்லுங்க. ஓகே. அப்ப இந்த ஆன்சரு கொஞ்சம் நீங்க சிறப்பம்சங்களுக்கு நிறைய சிறப்பம்சம் வருது. இப்படிதானே இந்த தெய்வீகத்தன்மை கொண்டது, ரப்பானியா அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்பம்சங்கள் வருது. அப்ப இதுல உங்களுக்கு இந்த டவுட் ஒன்று வருது, நியாயம் தானே அது. என்ன அந்த அரபு வார்த்தை கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு என்ன கேள்வி வருகிறது. இந்த நேரத்துல பிள்ளைகள் நீங்க மார்க்ஸ் குறையும் அப்படி ஒன்று இல்லை. சரியா? நீங்க தெய்வீகத்தன்மை கொண்டதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாலும் ஓகே தான், அது மார்க்ஸ் கிடைக்கும். சரியான பிள்ளைகள்? உங்களுக்கு மேலதிகமாக ஞாபகம் வருது ரப்பானியா என்னும் சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன்னு சொன்னா நீங்க கொடுக்கலாம். சரி, விளங்கிச்சாது? எப்பவுமே வந்து உங்களோட மொழி நடைக்கும் உங்களோட பாதைக்கும் ஏற்ற மாதிரிதான் பேப்பர்கள் எல்லாம் உங்களை வந்து பாடுபடும். சரியா? நீங்க வந்து ஒருமை வந்து ஒண்ணும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மாதிரி தான் பேப்பரும் வரும். அதே மாதிரி உங்களால் எழுதக்கூடிய மாதிரி தான் கேள்விகளும் உங்களுக்கு வந்து தரப்படும். உங்களோட நேரம், அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற விளக்கம், உங்களோட புள்ளிகள் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் உங்களோட ஆன்சர்களும் பாடுபடும். சரியா? அப்ப நீங்க 4 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி நீங்க அரபு பாதம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க எழுதலாம். அப்படி உங்களுக்கு அது மறதி ஆயிட்டு கொஞ்சம் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்க அதை எழுதாமலும் விடலாம். சரி, அது வந்து கட்டாயம் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் உங்களுக்கு இங்கே இல்லை. சரிதானே பிள்ளைகள்? ஓகே. ஓம் சொல்லுங்க. 4 மார்க்ஸ் கேள்விக்கு சுருக்கமா விளக்குன்னு சொன்னா நாங்க ஆதாரம் கொடுக்கணுமா? இல்ல, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கேள்வியில ஆதாரம் கேட்டு வந்தேன். ஆதாரம் மீனிங் ஒரு ஹதீஸ் அல்லது அல் குர்ஆன் வசனம் உங்களுக்கு ஆதாரத்தை மையப்படுத்தி வந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு கலாகதிர். கலாகதிர் பற்றிய கலாகதிர் என்றால் என்ன
என்பதை குறிப்பிட்டு கலாக்கதிரை தெளிவுபடுத்தி ஆதாரம் கொடுக்கிறது இங்க கட்டாயம். சிட்டு வருதோ அங்க நீங்க ஆதாரம் கொடுக்கலாம். ஆதாரம் கேட்டு வராத இடங்கள்ல நீங்க கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் நீங்க வந்து எழுதணும். நீங்க மேல் அல்லது அல் குர்ஆன் விஷயம் உங்களுக்கு கேட்காங்களோ அங்க நீங்க அதை கொடுக்குறது நல்லது. கேட்காத இடங்களை நீங்க கொடுக்க தேவையில்லை. சரியா பிள்ளைகள்? லைனை கொடுத்தால் எப்படிம்மா? இப்ப 5 வரைக்குமே நான் விளக்கணம் கொடுக்கணும்டா, ஆதாரம் கொடுத்து லைன் 5 வரியா நீங்க விளக்குற அப்போ அந்த ஆதாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.